தற்போது கிடைக்கப்பெற்ற அண்மை செய்தி கோடியக்கரையில் 18 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் கோடியக்கரையில் அதிகபட்சமாக 18 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். நாகையில் 17.9 சென்டிமீட்டர், வேளாங்கண்ணியில் 17.7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக தனியார் வானிலை ஆய்வாளர் தெரிவித்துள்ளார். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் லாவண்யா. லாவண்யா, இப்ப கோடியக்கரையில 18 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. மற்ற இடங்கள்ல என்னென்ன நிலவரம் விரிவா சொல்லுங்க. வணக்கம் பூர்ணிமா. தொடர்ந்து மழையினுடைய அளவானது தமிழகத்தினுடைய மாவட்டங்களிலே அதிகரித்த வண்ணம்தான் இருக்கிறது. இப்போ சென்னை வானிலை ஆய்வு மையம் கூட தற்பொழுது ஒரு 10 மணி வரைக்குமான நிலவரத்தில் 25 மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருந்தனர். அந்த வகையிலே தமிழகத்தினுடைய உள் மாவட்டங்களில் மழையானது வெளுத்து வாங்குகிறது என்று கூறலாம். அதிலும் குறிப்பாக பிரபல தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் அவருடைய கணிப்பின்படி சில விஷயங்களையும் தெரிவித்திருக்கிறார். அதாவது சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று அதாவது உதகையில் இருப்பது போல, ஊட்டி, கொடைக்கானலில் இருப்பது போன்ற ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை நிலவும் என்றும், சென்னையில் நேற்று பதிவான மழையினுடைய அளவை விட இன்று சற்று குறைவாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவும், நாகை, மயிலாடுதுறை, காரைக்கால், திருவாரூர், கடலூர், தஞ்சை, திருச்சி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, அரியலூர், விழுப்புரம், பெரம்பலூரில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தகவல் கூறியிருக்கிறார். மேலும் தமிழகத்தினுடைய அந்த உள் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து மழையினுடைய அளவு அதிகரித்துதான் இருக்கிறது. குறிப்பாக தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, தகவல்களை வழங்கியமைக்க நன்றி லாவண்யா.